தென் மாவட்டத்தைச் சேர்ந்த திவ்யா செந்திலை திருமணம் செய்து 8 ஆண்டுகளுக்கும் மேலானது. இருவருக்கும் வயதில் ஏறக்குறைய 6 வித்தியாசம். ஆனால் செந்தில் சொந்த அத்தை மகன் என்பதால் குடும்பத்தினர் விரும்பி திருமணம் செய்து வைத்தார்கள். செந்திலுக்கு கெட்ட பழக்கங்கள் கிடையாது. மிகவும் நல்லவன். அவனது நல்ல குணத்தால் திவ்யாவுக்கு அவனை மிகவும் பிடித்திருந்தது. திருமணத்திற்குப் பிறகு மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஆனால் செந்திலுக்கு ஏற்கனவே கடன் பிரச்சனைகள் இருந்தன. குடும்பச் செலவுகளுக்கு கூட பணமில்லாத நிலை. இதனால் இவர்களுக்குள் சிறு சிறு சண்டைகள் உருவாயின. செந்தில் சொந்த ஊரிலேயே கட்டிட வேலைக்குச் செல்ல ஆரம்பித்தான். ஆனால் வேலை சரியில்லாததால் வருமானம் கிடைக்கவில்லை. திவ்யாவிடம் செலவுக்கு பணம் தர முடியாத நிலையில் மனஸ்தாபம் வளர்ந்தது. திவ்யா நேரடியாக பேசினாள். இப்படியே இருந்தால் நம் கடன்களை அடைக்க முடியாது. குழந்தைகளும் வளர்கிறார்கள். நீங்கள் சில காலம் வெளிநாட்டிற்குச் சென்று வேலை பார்த்து கடன்களை அடைத்துவிட்டால் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்றாள். ஆனால் செந்திலுக்கு வேறொரு கவலை. அவனது நெருங்கிய நண்பன் சக்தி ஏற்கனவே பல லட்சம் கடன் கொடுத்திருந்தான். இப்போது யாரிடமும் பணம் கேட்க மனமில்லை. சக்தியிடமே வட்டி கூட தரவில்லையே என்று மனம் வருந்தினான். திவ்யாவுக்கு இது தெரிந்தது. அவள் சக்திக்கு தொலைபேசியில் அழைத்தாள். அண்ணா, கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க. சக்தி வந்து பேசினான். இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது. திவ்யா வெளிநாட்டுக்கு போகலாம்னு முடிவில் இருக்காங்க. உங்களிடம் கொஞ்சம் பணம் கிடைக்குமா என்று திவ்யா கேட்க சக்தி முதலில் மறுத்தான். இப்போதைக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்ல. ஆனால் நம்ம ஊர்க்காரர்கள் பலர் கேரளாவில் கட்டிட வேலை செய்கிறார்கள். ஒரு முகவரி தருகிறேன் என்றான். செந்திலும் சம்மதித்தான். ஆனால் அவன் மனதில் முக்கிய கவலை. கேரளா போனால் 2 மாதங்களுக்கு ஒரு முறைதான் வீட்டுக்கு வர முடியும். என் குழந்தைகளையும் திவ்யாவையும் நீதான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றான். சக்தி உறுதி கொடுத்தான். நான் பக்கத்தில் இருக்கேன், நல்லபடியா பார்த்துக்கிறேன். அப்போது திவ்யா ஒரு புதிய யோசனை சொன்னாள். செந்தில் கேரளா போன பிறகு நான் உங்க ஜெராக்ஸ் கடைக்கு வேலைக்கு வந்தால் குடும்பச் செலவையும் குழந்தைகளின் படிப்பு செலவையும் நானே பார்த்துக்குவேன். செந்தில் சம்பாதிப்பதையெல்லாம் கடனுக்கு கொடுத்து விடுவோம். சக்தி சம்மதித்தான். செந்தில் கேரளா பயணமானான். திவ்யா சக்தியின் கடைக்கு வேலைக்குச் சென்ற பிறகு இருவருக்கும் இடையே பேச்சு அதிகமானது. முதலில் அண்ணன் தங்கை உறவு போலவே பேச்சு வளர்ந்தது. திவ்யா தன் வாழ்க்கையின் கசப்பான சம்பவங்களையும் சந்தோஷமான தருணங்களையும் சக்தியிடம் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினாள். அவளுக்கு சக்தியின் மீது மரியாதையும் நம்பிக்கையும் ஏற்பட்டது. ஏனெனில் செந்தில் அவனையே உயிர் நண்பனாக நம்பியிருந்தார். ஆனால் சக்தியின் பேச்சும் நடத்தையும் படிப்படியாக மாறத் தொடங்கின. முதலில் அவன் கேட்டான், உங்களுக்கிடையே இந்த அளவுக்கு புரிதல் எப்படி இருக்கு? செந்திலுக்கும் உனக்கும் 6 வயது வித்தியாசம்தானே? திவ்யா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் சக்தி தொடர்ந்து தனிப்பட்ட விஷயங்களை கேட்கவும் அவளது வாழ்க்கையைப் பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளவும் முயன்றான். ஒரு கட்டத்தில் திவ்யாவுக்கு புரிந்தது. சக்தி என்னை வெறும் நண்பனாக பார்க்கவில்லை. அவனது பார்வையில் என்னை மீறுகிற தன்மை வந்துவிட்டது. இதை நேரடியாகச் சொல்லவும் முடியவில்லை. ஏனென்றால் அவனிடம் கடன் இருந்தது. ஆனால் அவள் அண்ணன் தங்கை எல்லைக்குள் இருக்க முயன்றாள். அவள் அவனை அண்ணா என்றுதான் அழைத்தாள். சக்தியோ மாறாக அவளுக்கு அடிக்கடி தொலைபேசியில் அழைத்து பேசவும் கடைக்குப் பிறகு வீட்டுக்கே சென்று சந்திக்கவும் தொடங்கினான். திவ்யா வீட்டில் தனியாக இருந்த நேரங்களை அவன் திட்டமிட்டு தெரிந்து கொண்டான். ஏன் இவ்வளவு ஒதுங்கியிருக்கிறாய்? நானும் உன் குடும்பத்தின் ஒரு உறுப்பினர்தானே என்று கேட்பான். சில சமயங்களில் அவன் தொட்டுப் பேசும்போது அந்த தொடுதல் எல்லையை கடந்தது. இதை உணர்ந்த திவ்யா முதலில் மெதுவாக எச்சரித்தாள். அண்ணா, உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு எனக்கு மிகவும் மதிப்பானது. என் கணவர் உங்களை நம்பித்தான் என்னை விட்டுச் சென்றிருக்கிறார். தயவு செய்து உங்கள் நடத்தையில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆனால் சக்தி இதை ஒதுக்கித் தள்ளினான். இதெல்லாம் உன் மனசுல தோன்றியதும்தான். நான் ஒன்னும் தப்பா நினைக்கலை. ஒரு நாள் நிலைமை மிக மோசமானது. திவ்யா வீட்டில் தனியாக இருந்தபோது சக்தி நேரில் வந்தான். அன்று அவன் மிகவும் நெருங்கிப் பேசினான். திவ்யா அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் அவளால் உடனடியாக கத்திப் பேச முடியவில்லை. நான் உங்களை என் சொந்த அண்ணனாகவே நினைத்துப் பார்க்கிறேன். என் கணவர் இல்லாத போதும் நீங்கள் இப்படி நெருங்குவது எனக்கு வருத்தத்தை தருகிறது என்று உறுதியாகச் சொன்னாள். சக்தி அன்று மன்னிப்பு கேட்டுச் சென்றான். என்னை மன்னிச்சுக்கோ. ஆரம்பத்தில் நான் உன்னை தங்கையாகத்தான் நினைத்தேன். ஆனால் நீ பேசும் பழக்கமும் செந்திலில்லாத தனிமையும் எனக்குள் தவறான எண்ணத்தை உருவாக்கிவிட்டன. தயவு செய்து இது பற்றி செந்திலிடம் சொல்ல வேண்டாம். அவன் மனம் புண்ணாகும். எங்கள் நட்பு நிரந்தரமாக கெட்டுவிடும் என்று கெஞ்சினான். திவ்யாவின் மனதில் பல யோசனைகள். செந்திலிடம் தெரிவிக்க வேண்டுமா? அவர் தூரத்தில் கேரளாவில் வேலை செய்கிறார். தெரிவித்தால் அவர் மனதளவில் உடைந்து போவார். மேலும் சக்திதான் அவர்களின் கடன் பிரச்சனைகளுக்கு உதவி செய்தவன். அவனிடம் கடனும் இருந்தது. எனவே திவ்யா ஒரு முடிவுக்கு வந்தாள். இந்த விஷயத்தை இப்போதைக்கு செந்திலிடம் சொல்லக்கூடாது. சக்தி தானாக திருந்துவாரா என்று பார்க்கலாம். அதன்படி சக்தியிடம் சொன்னாள். இந்த ஒரு முறைதான். அடுத்த தடவை இப்படி நடந்து கொண்டால் நான் செந்திலிடம் சொல்லத் தயங்க மாட்டேன்
சக்தி மிகவும் நன்றியுடன் சென்றான். ஆனால் திவ்யாவின் மனதில் பயம் தொடர்ந்தது. சக்தி உண்மையிலேயே மாறிவிடுவானா? மறைந்திருந்து மீண்டும் முயற்சிப்பானா? இருப்பினும் இயல்பான உறவைப் போல நடந்து கொள்ள முடிவெடுத்தாள். ஆனால் முன்னைப் போல தனியாகச் சந்திப்பதைத் தவிர்த்தாள். கடையில் மற்ற ஊழியர்கள் முன்னிலையில் மட்டுமே பேசினாள். வீட்டுக்கு வர அனுமதிப்பதை நிறுத்திவிட்டாள். செந்தில் கேரளாவில் கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்தார். மாதாமாதம் பணம் அனுப்பி கடனை குறைத்து வந்தார். திவ்யாவும் கடையில் வேலை செய்து குடும்பச் செலவுகளை நிர்வகித்தாள். ஒருநாள் செந்திலிடமிருந்து அழைப்பு வந்தது. நான் நினைத்ததை விட சீக்கிரமே கடனை அடைத்து விடலாம். கேரளாவில் இப்போது வேலை நிறைய இருக்கு. இன்னும் 3 மாதத்தில் பெரும்பாலான கடனை தீர்த்து விடுவேன். திவ்யாவுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் வந்தது. ஆனால் செந்திலின் அடுத்த வார்த்தைகள் அவளை அதிர்ச்சியடையச் செய்தன. சக்தி நமக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறான் இல்லையா? நான் இல்லாத நேரத்தில் உன்னையும் குழந்தைகளையும் பார்த்து கொண்டான். அவனுக்கு எப்படி நன்றி சொல்வது? திவ்யாவுக்கு வாயடைத்துப் போனது. நீங்கள் வீட்டுக்கு திரும்பியவுடன் எல்லா துன்பங்களும் மறந்துவிடும் என்று மட்டும் சொன்னாள். திவ்யாவின் மனம் நாளுக்கு நாள் கொந்தளித்தது. ஒருநாள் செந்தில் சொன்னான், சக்திக்கு நாம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறோம் என்பது உனக்கு தெரியுமா? அவன் வட்டி கூட கேட்காமல் பணம் தந்தான். நான் அனுப்பும் பணத்தில் முதலில் அவனுடைய கடனை முழுமையாக தீர்த்துவிட வேண்டும். திவ்யா சிந்தித்தாள். சக்தியின் உண்மை முகம் பற்றி செந்திலுக்கு தெரிய வேண்டும். ஆனால் அதை எப்படிச் சொல்வது? அவனுக்கு இப்போது மன அழுத்தம் அதிகம். வேலை செய்யும் இடத்திலேயே சரியான ஓய்வு கிடைப்பதில்லை. நான் இதைச் சொன்னால் அவனால் தாங்கிக் கொள்ள முடியுமா? சக்தி அந்த நாட்களில் மிகவும் கவனமாக நடந்து கொண்டான். அவன் திவ்யாவை தவிர்த்தே பேசினான். கடையில் மற்றவர்கள் முன்னிலையில் மட்டுமே பேச்சு. ஆனால் திவ்யா எப்போதும் விழித்துக்கொண்டே இருந்தாள். ஒருமுறை அவள் கடையில் தனியாக இருந்தபோது சக்தி வந்தான். உன்னிடம் முக்கியமாக பேச வேண்டும் என்றான். அவள் பதட்டத்துடன், என்ன விஷயம் என்றாள். நான் செய்தது தப்பு. உனக்கு நான் நிறைய கடன் கொடுத்திருக்கிறேன். அதை தள்ளுபடி செய்ய தயாராக இல்லை. ஆனால் உன்னிடம் நான் தவறாக நடந்து கொண்டது என்னை நாசமாக்கிவிட்டது. உங்கள் இருவரின் மகிழ்ச்சிக்கும் நான் தடையாகக் கூடாது. நான் வேறு ஊருக்கு போய்விடுகிறேன் என்றான். திவ்யா அதிர்ச்சி அடைந்தாள். நீங்கள் ஏன் போக வேண்டும்? உங்கள் உதவியின்றி எங்களால் இந்த கடனை அடைக்க முடியாது. செந்தில் உங்களை தன் சொந்த அண்ணனாக மதிக்கிறார். நீங்கள் திரும்பவும் அப்படி நடந்து கொள்ள மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்றாள். சக்தி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டான். என்னால் என்னை மன்னிக்க முடியவில்லை என்றான். அன்று இருவரும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தார்கள். சக்தி செந்திலிடம் இதை ஒருபோதும் சொல்ல மாட்டான். திவ்யா மன்னித்து விட்டாள். சக்தி தனிமையில் திவ்யாவை சந்திப்பதை தவிர்ப்பான் என்று முடிவானது. சில மாதங்கள் கடந்தன. செந்திலின் கடன் படிப்படியாக குறைந்தது. ஒருநாள் செந்தில் கேரளாவிலிருந்து அழைத்தான். எல்லா கடனையும் அடைத்து விட்டேன். இனி நான் வீட்டுக்கு திரும்புகிறேன். நம்ம ஊர்ல ஒரு சிறிய ஹோட்டல் தொடங்கலாமா? திவ்யாவுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. செந்தில் ஊர் திரும்பினார். அந்த நாள் திவ்யாவுக்கு புதிய தொடக்கம் போல் இருந்தது. செந்தில் மிகவும் உற்சாகமாக இருந்தார். நான் கட்டிட வேலையில் நிறைய அனுபவம் சேர்த்து விட்டேன். ஹோட்டல் தொடங்கலாம் என்றார். திவ்யா ஆதரவு தெரிவித்தாள். ஆனால் மனதில் ஒரு விஷயத்தை வைத்திருந்தாள். சக்தி நமக்கு நல்ல நண்பனாக இருந்தாலும் நான் இனி முன்பு போல் பழக மாட்டேன். வரம்புக்குள் மட்டுமே பேசுவேன். செந்தில் ஹோட்டல் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளில் மூழ்கினார். சக்தி எல்லா வகையிலும் உதவினான். நான் ஒரு சிறிய தொகை கடனாகத் தருகிறேன். நீ எப்போது திருப்பித் தரலாமோ அப்போதுதான் என்றான். செந்திலுக்கு நன்றியும் பாசமும் மிகுந்தன. ஹோட்டல் தொடங்கப்பட்டது. சிறிய அளவில் சில டேபிள்களுடன். செந்தில் சமையலுக்கும் வாடிக்கையாளர்களை கவனிப்பதற்கும் முனைந்தார். திவ்யா உதவினாள். சக்தி அடிக்கடி வந்து எப்படி போகுது என்று கேட்டுச் செல்வான். ஒருமுறை ஒரு வாடிக்கையாளர் திவ்யாவிடம் அநாகரிகமாக பேசினார். செந்திலுக்கு தெரிந்ததும் கோபம் வந்தது. ஆனால் சக்தி அந்த விஷயத்தை புத்திசாலித்தனமாக கையாண்டான். இங்கே வாடிக்கையாளர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் மரியாதை முக்கியம். நீங்கள் அப்படி பேசினால் இனி வரவேண்டாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டான். திவ்யா சக்தி முற்றிலும் மாறிவிட்டான் என்று நினைத்தாள். ஒருநாள் மாலை செந்தில் வீட்டில் இல்லாதபோது சக்தி வந்தான். ஒரு முக்கியமான விஷயம் என்றான். நான் கேரளாவில் ஒரு ஜெராக்ஸ் கடை வாங்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 2 வருஷம் அங்கே இருந்துவிட்டு வரலாம். செந்திலை கவனித்துக்கொள். அவன் நல்ல மனிதன். நான் செய்த தவறுக்கு நாள் முழுவதும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன் என்றான். திவ்யா மெதுவாகச் சொன்னாள். நீங்கள் போவது உங்கள் விருப்பம். ஆனால் நல்ல நண்பராக இருந்துவிட்டு போகிறீர்கள். உங்களை மன்னிப்பதைத் தாண்டி உங்கள் நட்பை நாங்கள் எப்போதும் மதிப்போம். சக்தி கிளம்பிச் சென்றான். சில மாதங்களில் ஹோட்டல் நன்றாக வளர்ந்தது. ஒருநாள் செந்தில் கேரளாவில் சக்தியைச் சந்திக்கச் சென்றார். அங்கு சக்தி தன்னை தானே குற்றப்படுத்திக் கொண்டான். செந்தில் உண்மையை அறிந்ததும் அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தார். ஆனால் திவ்யாவின் பொறுமையும் சக்தியின் மாற்றமும் அவரை மன்னிக்க வைத்தது. மூவரும் அழுதார்கள். பின்னர் செந்தில் சக்தியை மன்னித்தார். நீ எங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதிதான் என்றார். சக்தி மறுத்தான். நான் சம்பாதித்து ஒருநாள் உங்கள் ஹோட்டலில் பங்குதாரனாகச் சேர விரும்புகிறேன்.
அதுதான் மெய்யான மன்னிப்பு.